இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்னென்னா, ஏற்கனவே நான் பாவங்களை பற்றி பேசியிருக்கோம். இந்த பாவங்கள் மனிதர்களுக்கு எப்படி உருவாகுதுங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அதில் சில விஷயங்களை நிறைய விஷயங்களை அதில் சொல்ல முடியாதனால அதோட தொடர்ச்சியாக முக்கியமான விஷயங்களை இதில் சொல்ல போகிறோம். அடுத்தது அதில் அம்மா அப்பாக்கிட்ட எப்படி பாவம் உருவாச்சு, அடுத்தது கணவன் மனைவிக்கிட்ட எது மாதிரி பாவம் உருவாகுதுங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தோம். அது சின்னதாக விளக்கப்பட்டிருந்தது. இப்போ அதை இன்னும் கொஞ்சம் முழுமையாக அம்மா அப்பாவில் இருந்து, கணவன் மனைவியிலேருந்து, குழந்தைகிட்ட இருந்து, நீங்கள் தொழில் செய்கிற இடத்துலேருந்து எந்த அளவுக்கு இன்னும் கர்மா பாவங்கள்லாம் உங்களால் எதனால் அந்த பாவங்கள்லாம் வருது, இன்னும் அடுத்தது உயிர்களை கொன்னா பாவமா, இல்லை எந்த மாதிரி உயிர்களை கொன்னா பாவம், இல்லை தெரிஞ்சு கொன்னா பாவமா, தெரியாமல் கொன்னா பாவமா, இது மாதிரி பாவங்கள்னு சொல்லி உங்களை அடிமையாக்கி உங்களை பரிகாரத்தின் பேரில் சிக்க வச்சு உங்கள் வாழ்க்கையில் ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் மூடத்தனத்தில் உங்களை அறியாமையிலேயே கொண்டு போகக்கூடிய இந்த கூட்டங்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இதில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். நமஸ்காரம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம முக்கியமான இந்த கர்மாவில் இருக்கக்கூடிய பாவங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதாவது கர்மானோடனே நம்ம உடனே பாவம்னு நம்ம நினைக்கக்கூடாது. கர்மா அப்படின்னா செயல் இதில் இருக்குது. இந்த செயலில் நீங்கள் நல்லது கெட்டது நல்ல கவனமாக பார்த்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அது நல்ல விஷயங்களாக மாறும்போது அது பாவமாக மாறாதுன்னு ஏற்கனவே உள்ள வீடியோவில் சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் இதில் அம்மா அப்பாக்கிட்ட எது மாதிரி டீப்பான விஷயங்களில் நமக்கு பாவம் வருது, கணவன் மனைவி இந்த மாதிரி விஷயங்களில் எப்படி பாவம் வருதுங்கிறத கொஞ்சம் நல்ல விளக்கமாக பார்த்துருவோம். இதில் இப்போ நீங்கள் அப்பா அம்மா கூட நீங்கள் வாழுதீங்க அப்படின்னா நமக்கு நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் யார் நம்ம முன்னால் இருப்பாங்க அப்படின்னா முதல்ல நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சவங்க அம்மா அப்பா தான் இருப்பாங்க. அதனால் இந்த அம்மா அப்பா அப்படிங்கிற விஷயத்தில் அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்து அவங்க ஒரு இன்றைக்கி உள்ள நாகரிக காலத்தில் அரசு அதிகாரிகளெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் பென்ஷன்லாம் வாங்கிக்கிட்டு நல்ல கொஞ்சம் தேவை அதாவது குழந்தைங்க கிட்ட எதுவும் கேட்காத அளவுக்கு இருப்பாங்க. இந்த அரசு அதிகாரிகள்லாம் இல்லாமல் இல்லை ஒரு சாதாரண கூலி தொழில் பார்த்து அப்பா அம்மாவெலாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தான் குழந்தைகளை நம்பி தான் இருப்பாங்க. அப்போ நம்ம குழந்தைங்க நம்மளை கவனிப்பாங்கன்னு சொல்லி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, நம்மளை கவனிப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் அவங்க கொஞ்சம் தைரியமாக இருப்பாங்க. ஆனால் ஒரு காலப்போக்கில் அந்த குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைக்கோ ஆண் குழந்தைக்கோ திருமணம் முடிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த திருமண வாழ்க்கைக்குள்ளேயே அவங்க போய் அதிலே முங்கிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க திருமணம் முடித்தோன்னா அடுத்தது மனைவி கூட வாழ்கிறது, அவங்களோட குழந்தைகளை பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல இப்படி கவனங்கள் செலுத்திக்கிட்டே போகிறதுனால நமக்கு உதவி நம்மளை இந்த அளவுக்கு வளர்த்து இவ்வளோ பெரிய குடும்ப நிலைகளை செய்ய வைக்கிறதுக்கு ஒரு காரணமானவங்கள நம்ம வளர்ச்சி. நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் இன்றைக்கி பெரிய ஒரு ஆராய்ச்சி பண்ணி இன்றைக்கி ஒரு அதிகாரியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கூலி வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரிதான், இந்த மகள் எந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா அவங்க இதெல்லாம் செய்ய போய் தான் நீங்கள் இந்த விஷயங்களெல்லாம் செஞ்சு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே போகிறீங்கிறத நீங்கள் முழுமையாக ஞாபகம் வச்சுக்கணும். இதை நீங்கள் மறக்கிறதுனால என்ன ஆகுவீங்க அப்படின்னா உங்களோட தேவைகள் சில நேரம் நீங்கள் வேலை பார்க்கீங்க, உங்களுக்கு பண வரவு கம்மியாக இருந்தது அப்படின்னா ஒரு உணர்ச்சினால் நீங்கள் தூண்டப்படுவீங்க. இந்த உணர்ச்சியினால் தூண்டப்பட்டவுடனே என்ன செய்கிறீங்கன்னா இதை இவ்வளவு தான் செய்ய முடியுங்கிற மாதிரி உங்கள் மனநிலையில் அந்த மனசில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த 5 அறிவில் இருக்கக்கூடிய மிருக குணத்தை நீங்கள் பேலன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதை செய்யணுமா வேண்டாமாங்கிற ஒரு ஆதிக்கம் வந்துடும். அப்போ இதை யாருக்கெல்லாம் செய்யணுங்கிற மாதிரி ஒரு நிலை உங்களுக்கு வந்துடும். ஏன்னா உங்களுக்கு சுகம் கொடுக்குறவங்க இல்லைன்னா உங்களால் வந்தவங்க வளர்ச்சியை அடையணுங்கிறதுக்காகவோ நீங்கள் ரொம்ப பாடுபடுற மாதிரி உங்களை யோசித்து உங்களை ஒரு ஆங்காரமான ஒரு மனிதனாக ரெடி பண்ணிட்டு நீங்கள் உங்களை இதுக்கு மேலே நம்மளால் செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு, ரொம்ப பண தேவைகளுக்கு அதிகமாக ஓட வேண்டியிருக்குங்கிற மனம் பாதிக்கப்பட்டுட்டு நீங்கள் அதில் ஒரு யோசனைகளை வச்சுட்டு உங்களுக்கு முன்னோர்கள் உதவியை உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் மறந்துடுவீங்க. அது கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க உங்கள்கிட்ட எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த கூலி தொழிலாளியாக வேலை பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தை தான் நமக்கு எதாவது தரணும்னு சொல்லி நம்பிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதனால் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பண வரவுகள் கம்மியாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் கூட இருக்கக்கூடிய மனைவியை குழந்தைகளை எது மாதிரி நீங்கள் பார்க்கீங்களோ அது மாதிரி ஒரு மனநிலையை உங்கள் தாய் தகப்பனுக்கும் அவங்களோட சேர்ந்தே அவங்களையும் கொஞ்சம் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை சின்னதாக செஞ்சு கொடுக்க உங்கள் மனத்தை நீங்கள் ஒரு நல்ல மனமாக உருவாக்கி
உங்கள் பேரறிவு 6வது அறிவை வச்சு அதை உணர்ந்து பார்த்து இவங்க இல்லைன்னா நம்ம இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த கர்மாவில் அந்த கெட்டது செய்கிற விஷயம் உங்கள்கிட்ட இருந்து இல்லாமல் போகும். நீங்கள் அதுக்கப்புறம் அவங்க ஒரு நாள் அவங்க இல்லாத காலத்தில் இந்த மாதிரி நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம இது செய்ய முடியாமல் போயிட்டேன்னு சொல்லி ஒரு பயம் வரும் உங்களுக்கு. இவங்களுக்கு நம்ம இது கேட்டோம், இது செஞ்சு முடியல, இது இவங்க பண்ணுன்னு சொன்னாங்க, இதை பண்ண முடியல, நம்ம உணர்ச்சியில் நம்ம குடும்பத்தையே பார்த்துட்டு இருந்துட்டோம், இப்போ வந்து நம்ம அம்மா அப்பாவை நம்மளால் எதுவும் செய்யவே இல்லையான்னு இறந்து போகும்போது தான் உங்களுக்கு அந்த கவலை வரும்போது ஒரு பயம் வரும். இந்த கவலை என்னென்னா செய்ய முடியலையேங்கிற ஒரு விஷயம் வரும்போது கவலை வருது. இந்த கவலை வரும்போது இன்னும் பயம் வந்துடும். இந்த பயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு பாவமாக மாறிடுன்னு சொல்லி அப்போ தான் உங்களுக்கு இந்த பாவமாக ஆகுங்கிற ஞாபகம் உங்களுக்கு வருது. அவங்க உயிரோடு இருக்கும்போதே இதை செய்யலைன்னா பாவமாக மாறிடும்னு நீங்கள் புரிஞ்சுட்டு விழிப்புணர்வோட அந்த 6வது அறிவை பேரறிவை வச்சு நீங்கள் உதவி இருந்தீங்க அப்படின்னா அந்த கவலையோ அந்த பயமோ அவங்க இறக்கும்போது உங்களுக்கு வராது. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். இதை கவனித்து பார்த்துட்டு அவங்க உயிரோடு இருக்கும்போதே அவங்களுக்கு தேவையான ஒரு சேலை எடுத்து கொடுக்குறதோ, இல்லை உணவு வாங்கி கொடுக்குறதோ, இல்லை அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு பார்த்துட்டு அது சின்னதாக உங்கள் மனைவி குழந்தைகளுக்கு ஒரு 75% செஞ்சாலும் கூட அந்த முதியவர்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக ஒன்றும் தேவை இருக்காது. அதனால் ஒரு 25%ஆவது நீங்கள் அவங்கள கவனிக்கிறதுக்கு உங்கள் மனசை இந்த விழிப்புணர்வோடு வச்சுக்கிடணும். அப்படி வரும்போது தான் நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க, ஒரு கவலையும் பயம் இல்லாமல் இருப்பீங்க. அப்போ நீங்கள் ஒரு பரிகாரத்தை அந்த நேரம் நான் செய்யலை, இப்போ நான் பாவி ஆகிட்டேன், இப்போ இதுக்கு ஒரு பரிகாரம் செஞ்சு இதை நான் போக்கிக்கிடணுங்கிற மாதிரி ஒரு ஞாபகங்கள்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு காரணம் அதுதான். அது காரணமே பயம்தான். ஏன்னா நீங்கள் அதை நிகழ்காலத்தில் செய்ய முடியாததுனால நீங்கள் இப்போ ஒரு நிகழ்காலத்தில் நீங்கள் அதை யோசிக்க வேண்டியது. அதனால் நீங்கள் இறந்த காலத்தை நோக்கி பயப்படுற ஒரு நிலை வந்துடும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் அதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இது அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அதை ஒரு பொறுப்புன்னு நினச்சி அதை நீங்கள் ஒரு முக்கியமான விஷயங்களில் அதை படியாக எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் முழுசாக அந்த கர்ம பாவங்கள் அந்த கெட்ட விஷயங்கள் வந்து உங்களை அணுகாது, உங்களுடைய முத்திக்கு தடையாக இருக்காது. இது 2வது வந்து கணவன் மனைவி அப்படியே ஒரு விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கணவன் மனைவிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாய்மை இல்லாமல் இருப்பாங்க. இந்த கணவன் மனைவிக்கு வந்து எப்போதுமே வந்து தாய்மை இருக்காது. அம்மா அப்பாவுக்கு மட்டும்தான் அந்த தாய்மை இருக்கும். நீங்கள் அடுத்தது குழந்தையாக இருக்கீங்க. நீங்கள் ஒரு வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாழ்க்கையை தேடி ஒரு துணை தேடி ஒரு பெண்ணோட வாழ போகிறீங்க. இந்த பெண்ணோட நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட சுகங்களுக்கு, உங்களோட ஆசைக்கு, உங்களோட கனவுகளுக்கெல்லாம் வந்தவங்கன்னு நினச்சி நீங்கள் அவங்களுக்காகவே வாழ ஆரம்பிப்பீங்க. அடுத்தது அவங்களும் இவர் தான் நம்மளை கவனிக்காரு வைக்காங்க, இவங்க தான் எல்லாம் நமக்கு தரப்போகிறாங்கன்னு நினச்சி அவங்களும் ஒரு அன்பை காட்டி நீங்கள் ஒரு காதலாக வாழ்ந்துட்டு இருப்பீங்க. இந்த வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக இருந்து 2 பேரும் வாழும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் பெரியவங்களாக இருந்தால் அவங்க ஒரு அப்பா அம்மாவோ உள்ளே வந்து ஏதாவது சொன்னாங்க வச்சாங்க அப்படின்னா உங்களுடைய இண்டிபெண்டன்ஸ் பாதிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்கள கொஞ்சம் தூரமாக ஒதுக்கி வைக்கலாங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வளரும். ஏன் அப்படின்னா நீங்கள் முழுமையாக நீங்கள் வந்து ப்ரைவேசி, நீங்கள் வந்து ஃப்ரீயாக, அதாவது நம்மளை யாருமே எதுவும் சொல்லக்கூடாதுங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இந்த வயசு வரும்போது அந்த ஆங்காரங்கள் உங்களுடைய மனம் வந்து அந்த கெட்ட எண்ணங்கள் உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்து இந்த 5 மிருக குணங்களும் வேலை செய்கிறதுனால தான் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருது உங்களுக்கு. அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கணவன் மனைவி வந்ததுக்கப்புறம் அந்த கணவன் மனைவிட்ட நீங்கள் என்னென்ன அனுபவிக்கணும், எப்படி வாழணும், அது எல்லாமே செஞ்சுக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்க முடியாது, அது கண்டிப்பாக செய்யணும். அவங்க உங்களை நம்பி வராங்க, நீங்கள் அவங்கள நம்பி போகிறீங்க. இதெல்லாம் வாழ்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம். அதை நீங்கள் பங்கு எடுத்துக்கிடலாம், அதை நல்லாவே எடுத்துக்கிடலாம். ஆனாலும் உங்கள் 2 பேரால் உங்களுக்கு முன்னால் இருந்த உங்கள் அப்பா அம்மாவுக்கு எந்த பாதிப்பும் வராமல் பார்த்துக்கணும். அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். அடுத்தது நீங்கள் திருமணம் முடிச்சிருக்கீங்க இல்லையா, இந்த கணவன் மனைவி இப்போ இந்த வாழ்க்கையில் நீங்கள் வாழும்போது உங்களுக்கு தாய்மை எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் ஒரு குழந்தைய உண்டாக்குன உடனே உங்களுக்கு ஒரு தாய்மை உண்டு. இந்த தாய்மை வந்தவுடனே என்ன ஆகுறது அப்படின்னா இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய காதல் வந்து குறைஞ்சிடும். ஏன் அப்படின்னா அந்த குழந்தைய நீங்கள் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சின்னதாக சொல்லி அதுக்குள்ளே அப்புறம் வரேன். அதாவது நீங்கள் ஒரு குமரியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிட்ட போய் இந்த குழந்தையெல்லாம் வளர்த்துறியா வச்சுருவாங்க கேட்டால் இப்படிலாம் சேட்டை பண்ணுது, இந்த பிள்ளையெல்லாம் எப்படி வளர்க்க முடியும், இந்த பிள்ளையிலே ரொம்ப சேட்டை பண்ணுது, நான்லாம் குழந்தையே பெக்க மாட்டேன், இல்லைன்னா குழந்தை பெற்றேன்னா நான் இப்படி ரொம்ப கண்டிஷன் பண்ணி வளர்ப்பேன், அப்படி இப்படின்னு நிறைய கனவுகளோட போவாங்க.
ஆனால் அந்த திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் வாழ்ந்து வரும்பொழுது அவங்க வயிற்றில் ஒரு குழந்தை உண்டாகி அந்த குழந்தைய பெற்றுட்டாங்கன்னா இவங்க குமரியாக இருக்கும்போது சொன்னாங்க இல்லையா சில விஷயங்கள், அதெல்லாம் மறந்து போகும். ஏன் அது மறக்குது அப்படின்னா, நீங்கள் சாதாரண ஒரு குமரி பெண்ணாக பேசுனதுக்கும் நீங்கள் திருமணம் முடித்து காதலை கணவன் கூட மனைவி கூட பகிர்ந்திருக்கும் பொழுதும், இதை ஆண்களும் சொல்லுவாங்க, பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும் சொல்லுவாங்க. நீங்கள் ரெண்டையுமே புரிஞ்சுக்கிடலாம். இந்த மாதிரி அடுத்தது வந்து இந்த குழந்தைய அவங்க வயிற்றில் உருவாக்கி அந்த குழந்தைய வளர்த்து பெக்கும்போது பார்த்தீங்கன்னா, மொத்தமாக அந்த பரிமாணம் டோட்டலு பாடியில் உள்ள எல்லா ஆக்டிவேட்டும் மாறிடும். இது மாறினோடனே என்ன ஆகும்னா, அந்த குழந்தைய பார்க்கக்கூடிய விஷயங்களே அவங்க முழு கவனத்தை செலுத்துவாங்க. இது அப்பாவும் அதே மாதிரி தான் செலுத்துவாங்க, அம்மாவும் அதே மாதிரி தான். இந்த கணவன் மனைவியாக இருக்கிறவங்க அப்பா அம்மானா அடுத்தது இவங்க ரெடி ஆகுறாங்க. இவங்க வந்து அந்த மாதிரி விஷயங்களை செய்கிறதுக்கு முழுமையாக கவனமாயிருவாங்க. இந்த கவனத்தில் இந்த குழந்தை வரும்போது இந்த 2 பேரும் தாய்மையை நீங்கள் அந்த குழந்தைக்காக வளர்க்கும் போது நீங்கள் அதை பயன்படுத்தும் போது உங்கள் 2 பேருக்குள்ள காதல் வந்து இறந்து போகாமல் பார்த்துக்கணும். எந்த காரணத்தை கொண்டாலும் நீங்கள் குழந்தைய முழுசாக வளர்த்தாலும் கூட குழந்தைய நல்லபடியாக நீங்கள் வயிற்றில் சுமந்து அதை பிறக்க செய்து அதுக்கப்புறம் அதில் நல்லா கவனித்து அதனுடைய லைஃப்பை கொடுக்குற அளவுக்கு நீங்கள் 2 பேருமே அழகாக அந்த வேலைகளை நீங்கள் நல்ல திறம்பட செய்யலாம். ஆனால் அந்த திறம்பட செய்யும்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான அந்த காதல் உறவுகளை நீங்கள் மறந்துடுங்க. அப்போ அதில் நீங்கள் மறக்கிறதுனால என்னாக்கப்படுறீங்கன்னா, அந்த காதல் செத்து போய் உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு இந்த குழந்தை பிறந்தோடனே பெரிய அது வந்து லோடாகி நீங்கள் சில விஷயங்களை இன்னும் ஒரு பெரிய அழுத்தங்களில் நீங்கள் போகிற மாதிரி நீங்கள் உங்கள் 2 பேருக்கும் வாக்குவாதங்கள்லாம் பெருசாக மாறும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களும் பாவமாக மாறிடும். இந்த விஷயங்களில் நீங்கள் குழந்தைய நீங்கள் பார்க்கும்போது குழந்தைகளுக்கு இன்னும் நிறைய பணம் சேர்க்கணும், அதுங்களுக்கு படிக்க வைக்கணும், அது செய்யணும் இது செய்யணும்னு நிறைய நீங்கள் உங்களை எதிர்காலத்தை நோக்கிய சிந்தனை அதிகமாக வளர்க்க உங்களுக்கு எப்போ பயம் வருதோ அப்போ நீங்கள் டென்ஷன் ஆகி உங்களுக்கு கோபப்பட்டு அந்த முன்னால் இருக்கிறவங்கள நீங்கள் மறந்துடுவீங்க. அப்போ முன்னால் இருக்கிறவங்கள நீங்கள் மறந்துட்டீங்கனாலும் பாவம்தான், அதை செய்து கொடுக்காமல் இருந்தாலும் பாவம்தான். இவங்க வளர்ச்சியை நோக்கி நீங்கள் வந்து மனசில் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு அறிவில் கஷ்டப்பட்டுக்கிட்டுலாம் இருந்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு பாவமாக தான் மாறும். அதனால் கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ளே இது மாதிரி நீங்கள் ஒரு சரியான ஒரு விஷயங்களை கடைப்பிடிச்சி போய்கிட்டே இருக்கும். இது மனைவியோட அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, கணவனோட அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் சரியாக செய்யணும். மனைவியாக இருந்தாலும் அதுக்கு உரிமையை கொடுக்கணும், கணவனாக இருந்தாலும் அதுக்கு உண்டான உரிமையை கொடுக்கணும். இந்த உரிமைகளை நீங்கள் சரிவர செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த இன்றைக்கி நாகரிகத்தில் நடக்கக்கூடிய இந்த மாமியார் மருமகள் சண்டைலாம் வராமல் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிடலாம். இது கர்மாவில் இது பாவமாக மாறும். இன்னும் அடுத்தது வந்து நீங்கள் குழந்தைய நீங்கள் வளர்க்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை ஆரம்பத்திலேயே சொல்லி கொடுக்கணும். எல்லா விஷயங்களையும் ஒழுக்கங்களையும் எப்படி சாப்பிடணும், எப்படி இருக்கணும், நம்மளுடைய கடவுள் யார், எல்லா விஷயங்களையும் இறைவன் ஒருத்தர் தான் அப்படிங்கிறத முழுமையாக தெரிய வச்சு நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சாரங்களில் இருக்கக்கூடிய ஆலய வழிபாடுகளுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள எல்லா விஷயங்களையும் நீங்கள் பழக்கணும். அதாவது இறைவனுடைய சப்ஜெக்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிடணுமே தவிர மூடத்தனமாக வளர்க்கக்கூடாது. நீங்கள் குழந்தைய இறைவனுடைய சப்ஜெக்டை ஒரு மாதிரியான புக்குகளையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய வேதம் அது இதுன்னு சொல்லக்கூடிய புக்குகளெல்லாம் கொடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு புரியாது. அதனால் நீங்கள் உங்களுக்கு இறைவனை பற்றி என்ன தெரிஞ்சிருக்குங்கிற விஷயத்த முழுமையாக குழந்தைகளுக்கு நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். வெறும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி படிக்க வைக்கிறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் விடுறது, இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்ணிக்கிறது, ஒரு அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குன்னு பார்த்து செய்கிறதா இருந்தாலும் கூட அதை நீங்கள் அழகாக செய்யலாம். ஆனால் எது தேவைன்னு பார்த்துட்டு சரியாக செய்யுங்க. நீங்கள் நிறைய சில விஷயங்களில் அப்பா அம்மாவை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அனுபவிக்காததை நம்ம குழந்தைகள்லாம் அனுபவிக்கணும்னு சொல்லி நிறைய பணங்களை விரயம் பண்ணுவாங்க. அந்த பணங்களை விரயம் பண்ணும்போது உங்களோட முன்னோர்களுக்கு நீங்கள் செய்ய முடியாத ஒரு ஆட்களாகவும் மாறிடுவீங்க. அதனால் அதையும் நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு குழந்தையோட வளர்ச்சிக்கு என்னெல்லாம் வேணுமோ அவங்க எப்படிலாம் வளரணுமோ அது மாதிரி நீங்கள் அதை சரியாக செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த பாவம் உங்கள் பக்கத்தில் வராமல் பார்த்துக்கிடலாம். இது நீங்கள் இன்றைக்கி நிறைய மத சார்புலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா சும்மா ஒரு பாவ மன்னிப்பு கேட்டுக்கிடலாம். ஒரு பாவ மன்னிப்பு இன்றைக்கி செஞ்ச பாவத்தை வாரம் செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை போய் பாவ மன்னிப்பு கேட்டுட்டு அப்படியே வாழ்ந்துக்கலாங்கிற ஒரு மனநிலைலாம் அது ஒரு உண்மையான மனநிலை இல்லை.
அதுக்காக அந்த மதங்கள் செய்கிற சடங்குகளை குறை சொல்லலை. இது 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 வந்து பிரயோஜனம் இல்லாததுன்னு சொல்லுது. அது மாதிரி நம்ம இந்துக்கள்லேயும் நீங்கள் இந்துக்கள்னு சொல்லக்கூடிய நீங்களும் இதை வந்து கோயிலில் போய் பாவமன்னிப்பு செஞ்சிடலாம், காலபைரவருக்கு ஒரு பூஜை பண்ணிடலாம், இல்லை ஆற்றுல இருந்து வெத்தலை பாக்கு ஒரு பிண்டெல்லாம் வச்சு ஐயரை வச்சு ஏதாவது செஞ்சிட்டோம் அப்படின்னா அது சரியாயிருங்கிறதெல்லாம் இதெல்லாம் பிரயோஜனம் இல்லாதது தான். அதே மாதிரி எல்லா மத வழிபாட்டுலேயும் நீங்கள் இஸ்லாத்துலேயும் சரி கிறிஸ்தவத்துலேயும் சரி எல்லோரும் நம்ம மக்கள் தான். ஆனால் அவங்க வேறு வேறு மதம் சொல்லி எல்லாருமே பிரிஞ்சு கிடக்காங்க. அவங்க தத்துவங்களை வேறு மாதிரி பேசி போன இடத்துல அந்த எந்த இடத்துல மதம் மாற்றம் செய்து போயிருக்காங்களோ அந்த இடத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக பயன்படுத்துறதுக்காக உருவாக்குறது தான் இந்த மத சார்பற்ற பேச்சுகள்லாம் அந்த மத சண்டைகள்லாம் வர்றதுக்கு காரணம். நம்ம எங்கே இருந்து போனோம் எங்கே இருக்கோங்கிறதெல்லாம் தெரியாமல் சில விஷயங்களை செய்கிறது அதுவும் பாவம் தான். அதனால் நம்மளுடைய கலாச்சாரத்தை உடைக்கிறதுமே பாவம் தான், நம்மளுடைய பாரம்பரியத்தை உடைக்கிறதும் பாவம் தான், அது முன்னோர்கள் செஞ்சு வச்சுருக்கிற அறிவியலை உடைக்கிறது கூட இங்கே பாவம் தான். அதனால் அது மாதிரி விஷயங்களை செய்யாதீங்க. இப்போ நீங்கள் அடுத்தது வந்து நீங்கள் இந்த குழந்தைங்களை இதே மாதிரி கவனமாக வளர்த்தாலும் உங்களுடைய காதலை விட்டு கொடுக்காம இந்த கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ளே அவங்க அந்த பெரிய லோடாக எடுத்துக்கிடாமல் இன்றைக்கி எப்படி குழந்தைய வளர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் செய்துட்டு நீங்கள் கவனமாக கொண்டு போகணும். அதில் அப்போ அந்த குழந்தைங்களும் ஒழுக்கமாக வளரும். இன்றைக்கி ஒரு சின்னதாக எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அதாவது இந்த குழந்தைய வளர்க்குறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பார்க்குற ஒரு அப்பா அம்மா வந்தாங்கன்னா இந்த பையன் சொன்னடியே கேட்க மாட்டேங்கான், அந்த பொண்ணு ரொம்ப சொன்னடியே கேட்க மாட்டேங்குது, சின்ன வயசு பிள்ளையாக இருக்குது, 5 வயசு பிள்ளை 10 வயசு பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு வராங்க. என்ன சொல்கிறாங்க, சொன்னடியே கேட்க மாட்டேங்குது, சொன்னதையே கேட்க மாட்டேங்குது, நல்லதையே சாப்பிட மாட்டேங்குது, இதை சாப்பிடுன்னு சொன்னால் சாப்பிட மாட்டேங்குது, இப்படி நிறைய வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னா உங்களோட அறியாமல் நீங்கள் வளர்க்கும் போதே குழந்தை என்ன சாப்பிடணும்னு சொல்லி அதை சரியாக கொடுத்து பழக்கணும். நீங்கள் அன்னைக்கு ஏதாவது ஒரு வேலையில் இருப்பீங்க, அந்த வேலையில் உங்களுடைய கவனத்தை நீங்கள் அங்கே கொண்டு போகிறதுக்காக இந்த வளர்க்க குழந்தைகளை அப்பப்போ என்ன ஈஸியாக கொடுக்கணுமோ அதை கொடுத்து வளர்த்துட்டு உடம்புல பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இல்லை டாக்டர்ஸோ இல்லை வைத்தியரோ ஏதோ ஒன்று சொன்னதுக்கப்புறம் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த குழந்தை இது சாப்பிடு அது சாப்பிடுன்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்ட்ராங்கான விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிங்க. இதை நீங்கள் கொஞ்சம் முன்னாலேயே கவனித்து விழிப்புணர்வோடு செஞ்சீங்க அப்படின்னா இந்த குழந்தைகளையும் நீங்கள் குறை சொல்லாமல் வளர்க்கலாம். உங்கள் குழந்தை நீங்கள் தான் பெற்றிருக்கீங்க, அந்த குழந்தை உங்கள் சொன்னடி கேட்க மாட்டேங்குங்கிற அளவுக்கு அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பாதிக்கப்படுதீங்க. அதனால் நீங்கள் பெற்ற குழந்தைய உங்கள் கைக்குள்ளே வச்சு எல்லா அறிவும் நல்ல அறிவுகளாக சொல்லிக் கொடுங்க, நல்ல குணங்களை சொல்லி கொடுத்து வளர்ந்துங்க. இந்த 5 அறிவு மிருக அறிவை பற்றி அதுக்குள்ளே போக விடாமல் பார்த்துக்கோங்க. அதில் தனி மனித ஒழுக்கங்கள்லாம் கெட்டு போயிடும். அதனால் இதெல்லாம் கவனமாக சொல்லி கொடுத்து வளர்த்திங்கன்னா நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் உங்கள் குழந்தைய குறை சொல்லி நீங்கள் ஒரு இடத்துல போய் அழவோ கேட்கவோ இல்லை ஒரு குறி கேட்கவோ இல்லை சாதகத்தை தூக்கிட்டு போய் கேட்குறதுனாலையோ இல்லை கிரக கோளாறு அந்த கோளாறு இந்த தோசைன்னு சொல்லி உங்களை ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் ஆரம்பத்துலேயே என்ன செய்யணும், குழந்தைய சரியாக வளர்க்கணும். உங்கள் கணவன் மனைவி சப்ஜெக்டும் உடையாமல் பார்த்துக்கிடணும். குழந்தைகிட்ட அப்பா அம்மா தாய்மையை சரியாக காட்டி அந்த வளர்ச்சியை சரியாக வளர்த்து கொண்டு வந்தீங்கன்னா அதுவும் பாவம் இல்லாமல் ஆகும். அதேமாதிரி தொழில் செய்கிற இடங்களும் சரிதான். நீங்கள் ஒரு ஹோட்டலோ இல்லைன்னா ஒரு காய்கறி கடையோ இல்லை என்ன நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி எந்த கம்பெனிகள் வச்சுருந்தாலும் சரி, தொழிலாளர்களுக்கு ஒரு ஓனராக இருந்தால் முதலாளியாக இருந்தால் தொழிலாளிகளை ரொம்ப அடிமைப்படுத்தி வைக்காமல் அவங்களுக்கு தேவையான வேலைகளை சொல்லி கொடுத்து அந்த வேலைக்கு உண்டான பணங்களை அவங்களுக்கு சம்பளமாக கையில் கொடுக்குறதெல்லாம் சரியாக செய்யணும். அடுத்தது அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து நம்மக்கிட்டே வேலை செய்கிறதுனால இந்த பணம்லாம் இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையில் நம்ம அவங்களுக்கு காணுமா காணாதாங்கிறதெல்லாம் பார்த்துட்டு சில உதவிகளை அவங்களுக்கு ஏதாவது ஒரு முதல் மாதிரி சில உதவிகள் தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் செய்யணும். இந்த ஹோட்டல் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களும் தொழில் தான். அதில் நீங்கள் உணவு பழக்க வழக்கங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸு சேர்ந்து கலர் பொடிகளை கலந்து சாப்பாடு கொடுப்பாங்க. இதுவும் பாவம் தான். ஏன்னா இங்கே ஒரு உயிர் வந்து டேஸ்ட்டாக இருக்கணும், டேஸ்ட்டாக சாப்பிடணுங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம ஆரோக்கியமாக சாப்பிடணும், ஆரோக்கியமாக வாழணுங்கிற ஒரு விஷயத்தில் உங்கள் வியாபாரங்களும் உங்களுடைய தொழில் முறைகளும் அது நல்ல விஷயங்களாக இருக்கணும். அதில் நீங்கள் ரொம்ப விழிப்புணர்வாக ரொம்ப கவனமாக கொண்டு போனீங்க அப்படின்னா இதுலேயும் நீங்கள் பாவம் இல்லாமல் வாழலாம். இல்லை தொழிலையும் நீங்கள் ஒரு கலர் பொடியை நீங்கள் இப்போ இன்றைக்கி ஒரு உணவு கொடுக்காங்க ஒரு இடத்துல, அதில் வந்து நீங்கள் ஒரு பழைய காய்கறிகளை வாங்கி யூஸ் பண்ணுறதோ இல்லை ஒரு அழுகி போன ஏதாவது ஒரு காய்கறிகளை நீங்கள் அதில் போட்டு யூஸ் பண்ணுறதோ அதுவும் பாவம் தான். அடுத்தது வந்து நீங்கள் எதெல்லாம் சேர்க்கக்கூடாதோ அந்த பொருளை நீங்கள் உணவுகளில் சேர்த்து கொடுத்தீங்கனாலும் அதுவும் பாவம் தான்.
அதனால் உணவு பதார்த்தங்களை மக்களுக்கு பரிமாறும் வியாபாரிகளோ இல்லை தொழில் செய்கிறவங்களோ எல்லாரும் இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் தொழில் விஷயங்களில் எந்த விஷயங்களில் நீங்கள் ஒரு உயிருக்கு தான், நீங்கள் மக்களுக்கு தான் எல்லாருமே வேலை செய்ய போகிறீங்க. அதனால் மக்களுக்கு செய்கிற வேலை எல்லாமே ஒரு பணியாக இருக்கணும். அதில் இருக்கிற வருமானத்தை நீங்கள் உண்மையாக உழைச்சி வாழ தெரிஞ்சுக்கணும். அதனால் அதுவும் பாவம் இல்லாமல் ஆகும். இல்லைன்னா ஒரு காலத்தில் நீங்கள் என்ன நினைப்பீங்க, நான் இப்படிலாம் செஞ்சு தான் முன்னேறினேன், இதில் தான் எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி பயந்து அதுக்கு ஒரு பரிகாரம் தேடி போவீங்க. அதில் தான் ஏமாற்றப்படுவீங்க. அதனால் கவனமாக நீங்கள் வாழும்போதே அந்த ஒவ்வொரு நாளும் கவனித்து விழிப்புணர்வோட, ஒரு நல்ல உணர்வோட, நல்ல மனசை அதோட சேர்த்து இந்த 5 அறிவு மிருக அறிவு இல்லாமல் ஒரு பேரறிவை, அந்த ஒரு அறிவை வச்சு கொஞ்சம் உணர்வோடு பார்த்தீங்கன்னா இது செய்யலாமா வேண்டாமாங்கிற அந்த விவரம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். மனிதனுக்கு 6வது அறிவே என்னென்னா, இப்போ நான் என்ன செய்கிறேன்னு தெரியும். அந்த விஷயத்தை நீங்கள் நல்ல விழிப்புணர்வோடு புரிஞ்சுக்கிட்டு இதை செஞ்சீங்கன்னா நீங்கள் செய்கிற தொழிலையும் என்ன செய்யாது, பாவம் இல்லாமல் பார்த்துக்கலாம். அடுத்தது நமக்கு இந்த உலகத்தை படைச்ச இறைவன். இந்த இறைவன் தான் 5வது விஷயங்கள். இந்த 5வது விஷயத்தில் நம்மளோட இந்த இறைவனை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடவுள் இல்லை, அது இல்லை, இது இல்லை, நான் எவ்வளவோ வேண்டினேன், அங்கே போனேன் இங்கே போனேன், எனக்கு எதுவுமே கிடைக்கல வைக்கல, கடவுள் இருக்கான் இல்லை இப்படிங்கிற விஷயங்கள், கடவுளை பற்றி தாறுபாரமான விஷயங்கள். இப்போ நீங்கள் ஒரு சிவனை பற்றி ஒரு கதை எழுதுனீங்கன்னா, ஆதி காலத்தில் நிறைய கதை எழுதியிருப்பாங்க. சிவன் விஷ்ணு பெண் வேஷம் விட்டு போகும்போது அந்த ஒரு ஆணை போய் ஒரு உடலுறவு நடத்தி ஒரு குழந்தை பிறந்ததாகவும் இப்படிலாம் நிறைய கதை சொல்லி வச்சு இறைவனை திருநாமத்துடைய வழிமுறைகளை கெடுக்கிறவங்களும் பாவத்துக்கு உண்டானவங்க தான். அதை நீங்கள் கேட்டுக்கிட்டு உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டு யோசிச்சுட்டு போனீங்கன்னா அதுவும் பாவம் தான். அதனால் இது கடவுள்லாம் இப்படி செய்வாரா, இப்படிலாம் இருப்பாங்களாங்கன்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க. அறிவுனா என்னென்னா, நீங்கள் எல்லோரும் அறிவுனா என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா, அறிவுனா சும்மா ஏதோ படிக்கிறது, பார்க்குறது, அதை தெரிஞ்சுக்கிறதுன்னு நினைக்கிங்க. அறிவு என்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் படித்தது இருக்குல்ல, நீங்கள் என்ன படிக்கீங்களோ, என்ன தெரிஞ்சிருக்கீங்களோ அதை அறிந்து செயல்படுவது தான் அறிவு. அதை நீங்கள் உணரணும். நீங்கள் வெறும் படிப்பை மட்டும் படிச்சுட்டு நான் படிச்சுட்டேன், நான் அறிவாளின்னு சொல்ல முடியாது. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதனுடைய அனுபவத்தை அறிஞ்சு இது வேணுமா வேண்டாமான்னு பார்த்து செயல்படுறது தான் அறிவை தவிர, நீங்கள் வெறும் படிச்சுட்டு அப்படியே மொட்டையாக படிச்சுட்டேன், நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டேன், நான் ஒரு பெரிய அறிவாளிங்கிற மாதிரியே இருந்தால் அது ஒரு அறிவு அல்ல. அதனால் அறிவுன்னா நம்ம என்னெல்லாம் கற்றுருக்கோமோ அதை ஒரு அனுபவம் பண்ணி அதை அறிஞ்சு இது செய்யணுமா வேண்டாமாங்கிறது அந்த முடிவுகளை சரியாக எடுத்து அதை அறிந்து செயல்படுவது தான் அறிவு தவிர, தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது அறிவு இல்லை. தெரிஞ்சுக்கிட்டது அது ஒரு வழிமுறையை தவிர, அதை அனுபவம் பண்ணி பயன்படுத்துறதுக்கு உண்டான விஷயத்தை நீங்கள் வளர்ந்து வரும்போது இறைவன்கிட்டையும் நீங்கள் அந்த பாவம் இல்லாமல், உங்களால் தெரியாததை தெரியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா பாவம் இல்லை. உங்களுக்கு தெரியும்னு சொன்னதை தெரியும்னா அதை நீங்கள் சரியானதை செஞ்சீங்கன்னா அதுவும் பாவம் இல்லை. அது மாதிரி இறைவனை பற்றி விஷயங்களை தெரியலன்னு சொல்லி இறைவன் இருக்காரா இல்லையாங்கிறது சந்தேகமும் இல்லாமல், எப்படியோ இந்த உலகத்தை படைச்சது ஒருவர் இருந்து தானே ஆகும், அது இல்லாமல் இது எப்படி வரும் அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, எனக்கும் மேலே ஒரு சக்தி இறைநிலை ஒன்று இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் ஒரு மோசமான விஷயத்தில் போகாமல் வைக்காமல், கடவுள் இல்லை, அது இல்லை, இது என்ன கல், இது அது செய்யாது, இது செய்யாது, இது சாப்பாடு கேட்கு, இது சாத்தானு, இது மாதிரி யார் பேசினாலுமே ஒரு மதக்காரங்களோ இன்றைக்கி மத சார்பில் எல்லாரும் இருக்காங்க. ஒரு மதத்தை குறைச்சி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க எல்லாருமே. இப்போ இதில் கூட நான் ஒரு சின்னதாக எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருப்பேன் நானுமே. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறது வேறு, ஆனால் அதை குறைச்சி பேசுகிறதுங்கிறது வேறு. அதனால் அறிவு சார்ந்த விஷயங்களை குறைச்சி பேசாமல் அதை புரிதலாக புரிந்து அறிவு சார்ந்த விஷயங்களை அதை உணர்ந்து அனுபவமாக சொல்கிறது தான் அறிவு. அதனால் அந்த அறிவோடு இறைவனை புரிஞ்சுக்கிடணுமே தவிர, மூடத்தனமான விஷயங்களில் இறைவனை புரிஞ்சு போகிறதும் பாவம்தான். அதனால் இறைவனை பற்றி தேவையில்லாத வார்த்தைகளும் உங்கள் குடும்பங்கள்லையோ இது மாதிரி விஷயங்களெல்லாம் பேசக்கூடாது. அதே மாதிரி வார்த்தைகளை இன்றைக்கி ஒரு கெட்ட வார்த்தைன்னு சொல்லுவோம். அந்த கெட்ட வார்த்தைகளை ஒருத்தரை ரொம்ப தாக்குற மாதிரி உள்ள கெட்ட வார்த்தைகளையும் பேசுகிறத நிறுத்தணும். அதுவும் பாவம் தான். இது வாய் சொற்களில் பாவமாக மாறுது. அதனால் இதையும் நீங்கள் ரொம்ப கவனமாக உங்கள் வாழ்க்கையில் இந்த 5 உறவுகளோட நீங்கள் சரியாக பார்த்து விழிப்புணர்வோட யாரை பேசணும், யாரை பேசக்கூடாது,
இது யார் அம்மா அப்பா, நம்ம என்ன செய்யணும், இது கணவன் மனைவி, இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், இது நம்ம குழந்தை, இவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், இது அடுத்தது வந்து தொழில், இதை நம்ம எப்படி பண்ணி மேலே வரணும், எப்படி செஞ்சு மேலே வரணும், அடுத்தது இறைவன், இதை பக்தியை எப்படி செயல்படுத்தணும்னு ரொம்ப அறிவோடு அறிந்து அனுபவத்தோடு உங்கள் லைஃப்பை நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பாவங்கிற ஒரு விஷயம் உங்களை தொடாமல் இன்னும் அழகாக வாழ முடியும். அதனால தான் இதில் கொஞ்சம் உங்களுக்கு முழுமையாக விளக்கியிருக்கேன். அதனால் இதை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் பயிற்சி செய்யுங்க, இதை பழகுங்க. இன்னும் நல்லா உங்கள் வாழ்க்கை செழிப்பாகவும் ஆரோக்கியமாகவும் ரொம்ப இன்பமாகவும் மலரும். ஆயுஷ்மான். நமஸ்காரம்.